பிள்ளைகள் பெற்றோரை மறந்தாலும் பெற்றோர் பிள்ளைகளை மறப்பதே இல்லை. பிள்ளைகளுக்கு நல்லது செய்யாமல் இருப்பதே இல்லை. அதுபோல் கந்தன் உனக்கு நல்லதே நினைக்க நல்லதே செய்ய நீ கண்டதை நினைத்து உன்னை இன்னும் காயப்படுத்துவது ஏனோ? முருகா, உன்னை அல்லும் பகலும் காக்கும் கந்தனை தேட மறுக்காதே. உன்னை அல்லலிலிருந்து காக்கும் கந்தனை மறக்காதே. காக்கும் கடவுள் நம் கந்தன் உண்டு என்பதை மறந்து அலைந்து தெரிந்து தவிக்காதே. கந்தனின் அருளால் உன் மனதின் பாரம் நீங்க நீ கந்தர் அனுபூதி பாடல்களை மனதார படித்து கந்தனுக்கு உடனே கடிதம் எழுதிவிடு. அதை உன் பூஜை அறையில் வைத்துவிடு. உன் மனதின் பாரம் நீங்கிவிடும். கந்தனின் அருளால் உனக்குள் நம்பிக்கை பிறக்கும். கந்தர் அனுபூதி அல்லது கந்த சஷ்டி கவசம் பாடல்களை படிக்கலாம். இந்த மந்திரங்களை தினமும் 108 முறை உச்சரிப்பது சிறந்தது. செவ்வாய் சஷ்டி கிருத்திகள் நாட்களில் வழிபடுவது கூடுதல் பலனை தரும். மனதில் எந்த எண்ணமும் இல்லாமல் முருகனை முழுமையாக நம்பி உச்சரிக்க வேண்டும். கந்தர் அனுபூதி என்பது 15ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருணகிரிநாதரால் இயற்றப்பட்ட முருகப்பெருமானை போற்றும் பக்தி மற்றும் ஞானம் நிறைந்த தமிழ் இலக்கிய படைப்பாகும். இது அருணகிரிநாதரின் படைப்புகளில் தலை சேர்ந்ததாக இருக்கிறது. கந்தர் அனுபூதி என்பது முருகப்பெருமானை அனுபவ அறிவால் உணர்ந்து பெரிதும் பேரின்பம் பெற்று வாழ்வதாகும். இது இறைவனின் சாட்சாத்காரம் ஆகும். கந்தர் அனுபூதி ஒரு சக்தி வாய்ந்த மந்திர சாஸ்திரமாகும். இதை தினமும் பாராயணம் செய்து வந்தால் கர்ம வினைகள் நீங்கும், வருமானம் பெருகும், மேலும் முருகப்பெருமானின் அருளையும் பாதுகாப்பையும் நிச்சயம் பெறலாம். இது மெய்யாலும் உண்மை. இது நிச்சய உண்மை. இது முருகப்பெருமானின் அருளை பெற்றவர்களின் சாட்சியாகும். கந்தர் அனுபூதி திருமூலரின் 10ஆம் திருமுறையான திருமந்திரத்திற்கு இணையாக போற்றப்படுகிறது. அனுபூதி என்ற சொல்லை அனுபவம், பூதி அறிவு அல்லது அறிவின் பூரிப்பு என்று பிரிக்கலாம். எனவே கந்தர் அனுபூதி என்பது முருகப்பெருமானை அனுபவ அறிவால் உணர்ந்து பெரும் பேரின்பம் மற்றும் இறைவனின் சாட்சாத்காரம் ஆகும். பெற்றோரின் அருமை பிள்ளைகளுக்கு தெரிவதும் இல்லை, புரிவதும் இல்லை என நாம் அடிக்கடி பெற்றோர் சொல்ல கேட்டிருப்போம். அதுபோல் நம்மை காக்கும் கந்தன் எம்பெருமானின் அருமை நமக்கு சில நேரம் நம்மையும் அறியாமல் தெரியாமல் புரியாமல் போகிறது. பிள்ளைகள் பெற்றோரிடம் ஏன் என்னை பெற்றீர்கள் என சில நேரங்களில் கேட்பது போல நம் கருணை கந்தனிடமும் கேட்பதுண்டு. அது எவ்வளவு மனவழியை நம்மை அனுதினமும் காக்கும் கந்தனுக்கு தரும் தெரியுமா? அன்பே சிவமான அன்பே உருவான நம் கந்தன், கருணையே உருவான சிவ பார்வதி தேவியின் மைந்தன் நம் கந்தன். ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை அப்பனுக்கே எடுத்துரைத்த ஞான பண்டிதன். தன்னை நம்பும் எவரையும் காக்க எதையும் செய்ய மும்மூர்த்திகளிடமும் யம தர்மராஜனிடமும் போராடி நம்மை இன்றும் என்றும் காக்கும் கலியுக கடவுள் நம் கந்தன். உன்னை கைவிடாத கந்தனை அனுதினமும் நினை. நம்பிய யாவருக்கும் கந்தனே துணை. கருணையே உருவான கந்தனே போற்றி. கருணை கடல் கந்தா போற்றி. செந்தில் நாதனுக்கு அரோகரா. திரு செந்தூர் முருகனுக்கு அரோகரா.